வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகம் அருகே அக்கப்போர் இயக்கம் சார்பாக இது அரசு அலுவலகமா இல்லை லஞ்ச கூடாரமா என்று வைக்கப்பட்டுள்ள ஃப்ளெக்ஸ் பேனர்களால் பரபரப்பு. வடமதுரையில் திண்டுக்கல் செல்லும் சாலையில் சார்பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக நிரந்தரமாக சார்பதிவாளர் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் பணிபுரிபவர்களே மாற்று பணியாக இங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதனால் முக்கியமான பதிவு பணிகள் கிடப்பில் விடப்படுவதால் பொதுமக்கள் மாத கணக்கில் அலையும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டோர் அடிக்கடி நூதன முறையில் சுவரொட்டிகளை ஒட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சார்பதிவாளர் அலுவலகம் அருகே அக்கப்போர் இயக்கம் என்ற பெயரில் ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் இது அரசு அலுவலகமா இல்லை லஞ்ச கூடாரமா, வில்லங்க சான்று வழங்க பல வருடங்கள், திருமணம் பதிய முடியவில்லை, பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குவதில்லை என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவரும் பழனி மாவட்ட பதிவாளரும் சேர்ந்து மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை உதவியாளர்களை நியமித்த விபரம் என்று 8 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது 3 மாதத்தில் 8 உதவியாளர்கள் 13 முறை மாற்றி மாற்றி பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். சார்பதிவாளர் அலுவலகம் அருகே வைக்கப்பட்டுள்ள இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.